வணக்கம். ராஜராஜன் தர்பார். இந்த தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு இப்போது சில கருத்து கணிப்புகளில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சி கணிசமான வாக்குகளை பெறும் என்ற ஒரு கணிப்பு வெளிவற்றிருக்கிறது. ஸோ இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் இதில் என்னென்னா, இவர் ஒரு அரசியலுக்கு என்ன தெரியும், புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் அப்படின்ற சில பேர் பேசி வந்தாலும், இவர் அரசியலுக்கு வெற்றி பெறும் என்றால் ஒரு பிரபலமாக இருந்தாலே போதும். அவர் அரசியல் அனுபவம் தேவை என்பது தேவையில்லை. ஆனால் அவருடைய அணுகுமுறையும் செயல்களும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும். அது ஒன்று மட்டும் இருந்தால் தேர்தலில் வெற்றி பெறலாம், மக்களிடையே வெற்றி பெற முடியும். இவருடைய அணுகுமுறை அந்த அளவுக்கு அந்த மாற்றத்தை தருவதாக இருக்கிறதா என்பதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். முதலில் மாற்றம் என்று இவர் உண்மையிலேயே கொண்டு வரணும்னு நினைத்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்று பார்க்கணும். இவரோட நடவடிக்கைகள், திறமைகள் அதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பார்க்கணுன்னு பார்த்தா, திருச்சி பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போது எக்கச்சக்கமான கூட்டம். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் மயங்கி விழுந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த நெரிசலில் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க. இவர் உடனே என்ன பண்ணிடணும், கூடவே ஒரு 100 தொண்டர் படையை உடனே ஃபார்ம் பண்ணி இவரோட போகிற எல்லா இடத்துலையும் அந்த தொண்டர் படையை வைத்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஆர்வம் காட்டியிருக்கணும். அதை அவர் செய்யவில்லை. இதுதான் பின்னாடி கரூரில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது. ஒருவேளை அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் கூட என்ன பண்ணியிருக்கணும், அங்கேருந்து இவர் ஓடி பனையூர் ஓட்டில் வீட்டில் உட்கார்ந்துட்டார் ஒழிய பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்கவில்லை, எந்த வித அனுதாபமும் கூட தெரிவிக்கவில்லை. என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு வாரம் அங்கேயே இருந்து அவளுடைய தொண்டர்களை வைத்துக்கொண்டு இவங்க அஃபெக்ட் ஆனவங்க எல்லாத்தையும் கூட இருந்து அவளுடைய உடல்களில் அடக்கம் செய்வது வரை ஒரு வாரம் அங்கே இருந்து அதை நடத்தி காட்டியிருந்தால் அது ஒரு தலைமை பண்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் அங்கேருந்து ஓடி இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் திமுக தான் காரணம் என்று ஒரு சாதாரண அரசியல்வாதி போல் கீழ்த்தரமான அரசியல்வாதியோட மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் அதை பொறுப்பில் தட்டி கழித்து விட்டார். அது மாற்றத்துக்கு அவருடைய திறமைக்கும் அவருடைய நிச்சயமாக அது எடுத்துக்காட்டாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸு, திராவிட முன்னேற்ற கழகம், ஏடிஎம்கே இவங்கெல்லாம் இலவசங்கள் கண்ணாமண்ணான்னு கொடுத்துட்ருக்காங்க. இவரும் அதே வழியில் இலவசங்கத்தை வாரி வழங்கிறார். திமுக எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லக்கூடிய இவர்கள் இதே போல் இலவசம் செய்தால் இதை விட அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஆகவே அதை அதுலேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இருமொழி கொள்கை என்று அர்த்தமில்லாத ஒரு கொள்கையை திராவிட கட்சிகள் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும், புதிய கல்வி திட்டத்தை ஆமோதிக்கிறோம், அவரை வரவேற்கிறோம் என்று சொல்லி ஒரு ஹிந்தி முதற்கொண்டு மற்ற லாங்குவேஜஸ்லாம் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வந்ததுக்கு இவர் வழி வகுத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் அதே திமுக பாணியிலேயே எதிர்ப்போம் இருமொழி கொள்கை என்று பேசி கொண்டிருந்தார். இதுவும் மாற்றத்துக்கு வழி இல்லை. அதோடு முக்கியமாக பார்க்கணுன்னா, இவர் நிற்க வைக்கின்ற வேட்பாளர்கள் 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மற்ற கட்சியிலிருந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்கள், அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், அங்கிருந்து வெளியில் வந்தவர்கள், ஏற்கனவே ஊழலில் திளைத்தவர்கள், அவர்களெல்லாம் வேட்பாளர் நிறுத்தி விட்டு ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருகிறேன் என்று வெளியில் பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு பதில் இவருடைய ரசிகர்களே 234 தொகுதியில் நிற்க வைத்திருந்தால் கூட அது ஒரு மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கும். மாற்றத்துக்கான எதையுமே செய்யாமல் ஆனால் மாற்றம் மட்டும் செய்து காட்டுவேன் என்று பேசி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன இதெல்லாத்தையும் செஞ்சிருந்தால்னா இவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்று நம்ம நம்பலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.